இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்ட தேவன், பார்த்த தேவன் உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். காண்கிற தேவன், கரிசனையுள்ள தேவன், காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய யெகோவா தேவன். பாவத்தில் இருந்தும் பாதாளத்தின் அதிகாரத்தில் இருந்தும் மீட்டு கொண்ட தேவன் நமக்கு கொடுக்கிற சத்திய உடன்படிக்கை இதுவே. நான் காண்கிற தேவன், நான் கரிசனையுள்ள தேவன், நான் உங்களை காப்பாற்றுகிற தேவன். தேவனை அல்லாமல் வேற இரட்சகர் இல்லை. Only God is our salvation. God is our salvation. Idle mind is devil's workshop. So God is not asking us to be idle, but God wants us to be. கவலையை வச்சுட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துட்டே இரு. கவலையை கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. அடங்கியிரு. கவலைகளை கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இரு. ஒரு தாயார், விதவை தாயார், பயங்கரமான மன உளைச்சலோட, வேதனையோட, தேவையோட அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், எல்லாராலும் நான் நெருக்கப்படுகிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. இவங்க இப்படி ஜெபிக்கிறத குறித்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தொலைபேசி மூலமாக இன்னொருத்தர் கேட்டுறாரு. அவர் கேட்டுட்டு அவருக்கு தெரியும் இவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னு. அவர் நாத்திகவாதி, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகவாதி. மிக கடுமையாக கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் விமர்சிக்கிறவர். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் என்ன நினச்சாரு, ஓகே, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த அம்மாவுக்கு உதவி அனுப்பிடலாம். ஒரு போஸ்ட்மேன், ஓகே, இஸ் அ போஸ்ட்மேன் ஆர் போஸ்ட் மாஸ்டர், ஓகே, போஸ்ட்மேன், பட் இஸ் வெரி நாட் ஃபோன், ஐம் சாரி. இவங்க ஜெபிக்கிறத லெட்டராக எழுதி போடுவாங்க கடவுளுக்கு. கடவுளுக்கு என்ன செய்வாங்க, நான் கஷ்டப்படுறேன் ஏசப்பான், டு காட் இன் ஹெவன் அப்படின்னு போஸ்ட் கார்டு போடுறது டெய்லி. அவங்க இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் நாத்திகவாதி வெறுப்பாயிட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், கடவுள் இல்லை அப்படின்னு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால என்ன தேவைன்னு தெரியும். அந்த உதவியை அவர் செய்கிறாரு. செய்துட்டு சொல்கிறாரு, என்னம்மா உதவி கிடச்சிருச்சா அப்படின்னு. ஆமாம், கிடச்சிருச்சுங்கய்யா. யார் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? உங்கள் கடவுள் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஏசப்பாலாம் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். யார் கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன், கடவுள்லாம் கிடையாது. அது கண்ணா வினான்னு பேசணுன்னு அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக நல்லா சிரித்து ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. சந்தோஷப்பட்டுட்டு, ஐயா, என் ஆண்டவர் உதவி செய்ய நினைச்சார்னா பிசாசு கூட கீழ்படியுது பார்த்தீங்களா அப்படின்னாருங்க. என் ஆண்டவர் உதவி செய்ய தீர்மானித்து விட்டால் பிசாசு கூட என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு உதவி செய்யறதுக்கு பயன்படுது பார்த்தீங்களா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வெறுப்பில் போயிட்டார் கிளம்பி. ஐ எம் கன்சர்ன்ட். வருத்தத்திலையும் வேதனையிலையும் தவித்து கொண்டிருக்கிறவர்களை தேவன் கைவிடுகிறவர்கள், அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் பலவிதமான சோதனைகளை கடந்து வரும் பொழுது தேவன் அவர்களை புறக்கணிக்கிறவர் இல்லை. வேதத்தில் தியானிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம், யோசேப்பை கொண்டு எகிப்தியருக்கு தேவன் உதவி செய்தார். எகிப்தியருக்கு மாத்திரமல்ல, அண்டி இருக்கிற அநேகருக்கு பஞ்ச காலத்திலே போஷித்தார். அவன் எபிரேயன் என்பது தெரியும். அவன் மூலமாக அன்றைக்கு இருந்த ராஜாவின் கண்களிலே தயை பெற்று அங்கே சரணடைந்து வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது 430 ஆண்டுகளுக்கு பிறகு மிக கொடூரமான முறையிலே துன்புறுத்தப்படுகிறார்கள். பல பிரச்சனைகளை பல ஆண்டுகளாக கடந்து வருகிறார்கள். அதில் ஒரு உச்சக்கட்ட பிரச்சனை, இவர்களை நசுக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் பெருகினதினாலே இவர்கள் மேல கோபம் இவர்கள் பெருகுவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியிலே போட்டு கொன்று விட வேண்டும். குழந்தை பிறந்தா அந்த குழந்தையே ஆண் குழந்தையா இருந்தா நீ என்ன செஞ்சிடணும், நைல் நதியில போட்டு கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கும் அளவுக்கு ஒரு கொடூர
அரசாட்சியாக ஒரு கொடூரமான ஒரு ஒரு நிர்பந்த நிலையிலே அவர்கள் மேல திணிக்கப்பட்ட அந்த கொடுமைகள், இப்படி ஆதரவில்லாமல் தவித்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் ஆலோட்டிகள் அப்படின்னு தமிழ்ல வாசிப்போம். டாஸ்க் மாஸ்டர்ஸ். ஒரு மிருகத்தை நடத்துவதை போல இவர்கள் சித்திரவதை செய்து இஸ்ரவேலர்களை துன்புறுத்தினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனம் கதறி அழுகிறது, கூக்குரல் இடுகிறார்கள். அவர்கள் அழுகை, அவர்களுடைய ஏக்கம் அங்கே தேவனிடத்திலே வருகிறது. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 23 25 வரை இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. அவர்கள் தவித்து முறையிட்டார்கள், அது தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சுகளை கேட்டு மோசேயினோட பேசுகிறார். மோசேயினோட பேசும் பொழுது அவர் இதை சொல்லுகிறார், I am concerned for my people. அவர்கள், நீங்க தமிழ்ல வாசிச்சீங்கன்னா, அவர்களை நினைத்தேன் என்று சொல்லுகிறார். அவர்களை நினைத்தேன். இவர்கள் கூக்குரல் அங்கே எட்டுகிறது, தவிக்கிறாங்க, பல போராட்டம். 24ஆம் வசனம் 2:24, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைந்தருளினார். God was concerned. What we see here is we have a God who sees. நம் தேவன் காண்கிற தேவன். எல்ரோயி என்று அவருக்கு பெயர் உண்டு. அவர் காண்கிற தேவன். ஒருவேளை நம்முடைய வேதனையும் நம்முடைய சூழ்நிலைகளும் நாம சொல்லி சிலருக்கு தெரியலாம், ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. நாம சொல்லாத பட்சத்தில் யாருக்கும் அது தெரிய போறது கிடையாது. வெளியே சொல்லாத மனதின் பாரங்கள் நிறைய இருக்கும் நமக்குள்ள. வலி சொல்ல முடியாது. When we go through that, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது, we read in the scriptures, நம்ம வேதத்தில் தியானிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைந்தருளினார். He was concerned about his people. What an amazing God that we have. What an amazing God. எவ்வளவு பெரிய தேவன். He knows your situation and he sees that. உள்ள இருக்கிறது வெளியே நிறைய பேருக்கு தெரியாது. I'm not so good in camouflaging my emotions. என்னால் மறைக்க முடியாது, எக்ஸ்பிரஸ் ஆகிடும், என் முகத்தில் தெரிஞ்சிடும். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, எப்போ மாதிரி ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரே எக்ஸ்பிரஷன், கண்டே பிடிக்க முடியாது இல்லை? அவர்கள் இருதயத்தையும் தேவன் பார்க்கிறார். அவர்கள் கூக்குரலையும் அவர்கள் கதறலையும் அவர்கள் வேதனையையும் தேவன் அறிந்திருக்கிறார். பார்க்கிற தேவன். God who sees. If you're going through difficulty in your life, and this, rest be assured, the God who saw the cry of the Israelites sees you. இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்ட தேவன், பார்த்த தேவன் உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் என்ன செஞ்சேன்? நான் பார்க்கவே பார்த்து
ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். He says, I'm not only seeing it. நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்தா கூட அவங்களுக்கு புரியாது. எவ்வளோ பேரை பார்க்கிறோம். எத்தனை பேர் வீடு இல்லாமல் இந்த ரோட்டோரங்களில் படுத்துட்டு இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறோமா? ஹோம்லெஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்களை பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறோம். என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான் பார்க்குறோம். நம்ம பார்வை அவ்வளவுதான். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்துன்னு சொல்ல, நான் பார்க்கவே பார்த்து, நான் உற்று நோக்கி, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். I'm not only seeing, I'm listening. I am listening. God says, அவர் சொல்ல, நான் கவனிக்கிறேன், கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், உற்று நோக்குகிறேன், நான் கவனித்து கேட்கிறேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். I know what they go through. அறிந்திருக்கிறேன். When he sees deep. He sees deep. விஷயம் சொல்றேங்க, அவ்வளோ டீப்பா உங்க பிரச்சனையை நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் பார்க்கிற விதமாக உங்க பிரச்சனையை நீங்களே பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஆழ்ந்து அவர் பார்க்கிறார். When he sees, அவர் அப்படி உற்று நோக்குவாரானால், he cares. அவர் கரிசனையுள்ளவராக இருக்கிறார். When he sees, he cares. The God who sees is the God who cares. The God who sees is the God who cares. காண்கிற தேவன், பார்க்கவே பார்த்து என்று சொல்லுகிற தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அறிந்திருக்கிறார். Because he cares for you. Because he cares for you. அதே 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14 15 வரை இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்போ? ஆதாமுக்கு முன்பதாகவும் எல்லாம் முடிந்த பின்பதாகவும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மோசேயின் இடத்துல பேசுகிறார். He is concerned and he is acting on it. அவர் கன்சர்ன் பண்றதுனால, அவருக்கு கரிசனை இருப்பதினால, because he cares, he sends a person to help. He acts quickly. அவருக்கு கரிசனை இருப்பதினாலே அந்த கரிசனையை செயல்படுத்தி விடுதலைக்கான வழியை ஏற்படுத்துகிறார். இட் மே டேக் டைம். மோசே உடனே வரல, பார்வோன் உடனே விடல. இட் மே டேக் டைம், பட் டியூரிங் that time God is still working. There is a song called He is still working. He is still working. Though I can't see, He is still working. Though I can't know, He is still working. Though I can't feel, He is still working.
Though I may not understand, he is still working. He is still working. நான் உணரவில்லை என்று சொன்னாலும், பார்க்கவில்லை என்று சொன்னாலும், அறிந்தில்லை என்று சொன்னாலும், தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் செய்கிற கிரியையை தடுப்பவன் இல்லை. He cares. ஆபிரகாம் இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும்படியாக அவனை உருவாக்கி அனுப்புகிறார். God will send his resources. God cares. அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவனிடத்துல பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. They experienced my goodness. அவர்கள் என்னுடைய நன்மையை அனுபவித்தார்கள். அவர்கள் என் வல்லமையை பார்த்திருக்கிறார்கள். என்னுடைய முற்பிதாக்கள், ஆதி பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் என்னை அறிந்திருந்தார்கள். என்னை எப்படி அறிந்திருந்தார்கள் தெரியுமா? என்னை எல்ஷதாய் தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கூட என்னை யெகோவா தேவனாக அறிந்தில்லை. And I am going to demonstrate myself to you because I care. நான் உன்மேல் கரிசனையுள்ளவனாக இருக்கிறபடினால நான் என்னை உனக்கு வெளிப்படுத்த போறேன். எப்படி வெளிப்படுத்த போறேன்னு? யெகோவா தேவனாக இருக்கிறார். யாரோட? உன்னோட என்னோட இருக்கிறார். எப்போ? எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கிறார். பார்க்கிறது மாத்திரமில்லை, கூடவே இருக்கிறார். மூன்றாவதாக, நம்ம கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லைங்களா? அதனால the God saves. The God who sees, he is the God who cares, and he is the God who saves. அவர் காண்கிற தேவன், அவர் கரிசனையுள்ள தேவன், அவர் காப்பாற்றுகிற தேவன். காண்கிற தேவன், கரிசனையுள்ள தேவன், காப்பாற்றுகிற தேவன். 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவின் இடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். He says, I am concerned and I'm saying I'm going to release them. I'm going to liberate them. அவர்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன், அவர்களை நான் விடுதலை செய்வேன், அவர்களுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டு தருவேன். இதுல மாற்றமே இல்லை. வல்லமையுள்ள இந்த அரசின் அதிகாரத்தில் இருந்து ஓங்கிய புயத்தினாலே நான் என் ஜனங்களை விடுதலை செய்வேன் என்று அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு வாக்குரைத்த தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை ரட்சிப்பேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, I will definitely will save you. ஏன் தெரியுமா? I am that I am. நான் இருக்கிறவராகவே உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், மனிதன் மாறிக்கொண்டே இருப்பான். திடீர்னு ஒரு பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு, திடீர்னு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்து, Men of the world may let you down, but Jesus never fails. Men of this world may let you down, but Jesus never, never, ever fails. தேவன் கைவிடாதவராக இருக்கிறார், காக்கும் தேவன், காப்பாற்றுகிற தேவன். நான் அவர்களை அழைத்து வருவேன், அவர்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து
4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். அங்க அது ஆங்கிலத்தில் போட்டுட்டீங்கன்னா, நம்ம காலையில வாசிச்சோம் இல்லைங்களா, 82ஆம் சங்கீதத்தில் அந்த தெளிவு வரும். நானே கர்த்தர். What he says is, I am Elohim, I am the Lord. நானே கர்த்தர். ஒருவேளை you may see Pharaoh as the king. பார்வோன் உனக்கு ராஜாவாக தோன்றலாம். பட் கர்த்தர் சொல்றார், நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டலைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. வேற ஒருவரும் உங்களை விடுவிக்க முடியாது. நானே உங்களை விடுதலை செய்வேன். இந்த காரியங்களை மோசே கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வந்து பேசின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அதுவரை அழுது புலம்பிக் கொண்டிருந்தவர்கள், அதுவரை துக்கத்தினாலே தவித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தொழுது தேவனை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும், the God who sees, the God who cares, the God who saves is the Yahweh God, the Yehovah God. காண்கிற தேவன், கரிசனையுள்ள தேவன், காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய யெகோவா தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் காண்கிற தேவன், அவர் கரிசனையுள்ள தேவன், அவர் காப்பாற்றுகிற தேவன். நாங்கள் என்ன சார் பண்ணணும்? இந்த காண்கிற தேவன், கரிசனையுள்ள தேவன், காப்பாற்றுகிற தேவன் நம்மை காப்பாற்றும்படி நம்முடைய பாவ நிலையை, நம்முடைய அசுத்தத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கிறது போல பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை நோக்கி பார்த்தார். ஐயோ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள், பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்த தேவன் நம்மை மீட்கும் பொருளாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னுடைய கரிசனையை விளங்க பண்ணி, அன்பை விளங்க பண்ணி, 3ஆம் நாள் மரணத்தையும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் ஜெயித்து வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்தவராக உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்தும் பாதாளத்தின் அதிகாரத்திலிருந்தும் மீட்டு கொண்ட தேவன் நமக்கு கொடுக்கிற சத்திய உடன்படிக்கை இதுவே. நான் காண்கிற தேவன், நான் கரிசனையுள்ள தேவன், நான் உங்களை காப்பாற்றுகிற தேவன். தேவனை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. Only God is our salvation. God is our salvation. Only God is our salvation. இப்போ இந்த சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறது? What can we do? There are things that are very different. ஆண்டவர்
என்னோடு பேசின நமக்கு பிரபலமாக தெரிந்த கட்டளைகளை உங்களுக்கு நான் கெடுக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 to 9 வரை இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில கட்டளைகளை தருகிறார். நான் என்ன செய்யணும்? காண்கிற தேவன், கரிசனையுள்ள தேவன் நம்மை காப்பாற்றும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, உயர்த்துவார், நிச்சயமா மேன்மையாக வைப்பார், உயர்த்துவார். உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். முதலாவது காரியம் என்ன செய்யுங்க? அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறதுனா என்னன்னு தெரியுங்களா? பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறதுனா என்னன்னு தெரியுங்களா? என் மக குழந்தையா இருந்தப்போ அவள் தூங்க மாட்டா. அவளை தூங்க வைக்கணும்னா நான் கையில் எப்படி வச்சுக்கணும். நான் அப்படி அவளை தூக்கி கையில் எப்படி ஏந்திக்கிட்டா தலையை இப்படி உள்ளே வச்சிருவா. வச்சுக்கிட்டு நான் ஆட்டிக்கிட்டே நடக்கணும். குழந்தையை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் அந்த காரியம். போட்டு தூக்கிட்டு நடப்போம். அப்படியே வச்சுக்கிட்டு குலுக்கிக்கிட்டு கை மாறி மாறிலாம் வரும். இப்படி ஆட்டணும், இப்படி ஆட்டணும், அப்புறம் நடக்கணும். அடங்கி இருக்கிறதுனா அதுதான். அடங்கி இருக்கிறதுனா நசுக்கி அடங்கி அது இல்லை. அவர் தாங்குகிற தேவன், கரிசனையுள்ள தேவன் இல்லை. அவர் அவருடைய கரத்தில் அந்த அரவணைப்பில் அடங்கி hold it. He will take care. You just be comfortable. செட்டைகளின் மறைவில் அவருடைய பலத்த கைக்குள்ள அவர் கீழே போட மாட்டார். அவர் உங்களை கீழே போட மாட்டார். பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். இரண்டாவதாக, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். இங்கே விசாரிக்கிறவர் அப்படின்றது வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிகாஸ் ஹீ இஸ் த காட் ஹூ கேர்ஸ்ன்னு இருக்கும். அவர் கரிசனையுள்ளவர், விசாரிக்கிற தேவன். ஏன்? விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் அண்ணால் தேம்பி 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 அழுதா தெய்வ பிரசன்னத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் தெய்வ பிரசன்னத்தில் ஊற்றி விட்ட பிறகு அவள் முகம் துக்கமாக இருக்கவில்லை. அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். You can't bear it. You can't bear it. Give it to me. Says, உன்னால் தூக்க முடியாதுமா. I have a broader shoulder. Right? எனக்கு பெரிய தோள்கள் உண்டு, பலமான, நான் பலம் உள்ளவன், உன்னிலும் அதிக பலவான். உன் கவலைகளை யார் மேல வைத்து விடுங்க? அவர் மேல், கர்த்தர் மேல் வைத்து விடு. கவலைகளை வைத்து விடுங்க. மூன்றாவதாக 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்க. பி சோபர். மந்தமா இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். பிகாஸ் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ காட் இஸ் நாட் ஆஸ்கிங் அஸ் டு பி ஐடில், பட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி. கவலையை வச்சுட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துட்டே இரு. கவலையை கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. அடங்கியிரு. கவலைகளை கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இரு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பி அலர்ட். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கவலைகளை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் இடத்துல நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருந்து ஜெபித்து கொண்டு இருங்க. தேவனை நோக்கி பாருங்க, தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, விழித்திருந்து தேவனை தேடுங்க. கர்த்தர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையை கொடுப்பார். பிசாசானவன் யார் தெரியுங்களா? பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு எல்லா வகையும் வருவான். ஐயா, சோதிப்பான், நம்மளை விழத்தள்ளி நம்மை அழித்து போடுவது. ஏன்னா வேதம் சொல்லுது,
யோவான் 10ஆம் அதிகாரத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வருகிறான், நானோ அவைகள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொன்னார். அருமையானவர்களை, பிசாசுக்கு இடம் கூடாதீங்க, இடம் கூடாதீங்க, பிசாசுக்கு இடம் கூடாது. விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். 4வது 9ஆம் வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. எப்படி இருக்கணும்? உறுதியா, விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும். சார் அந்த விசுவாசம் போயிடுறாரு சார் எங்கேயாவது அப்படின்னாதீங்க. சார் அதான் பேர் வச்சிருப்பான் விசுவாசம். என்னது? ஒரு விஷயத்தில் கூட அவனை நம்ப முடியாது. பேர் என்ன? விசுவாசம். என்ன பேரு? விசுவாசம். அவன்கிட்ட 10 ரூபா கொடுத்து டீ வாங்கிட்டு வான்னு சொன்னேன்னா டீ வருவான் வராதான்னு தெரியாது. பேர் என்ன? விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசத்தில் எப்படி இருங்க? உறுதியா இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகையினாலே விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எவனுக்கு விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னோடனே எவெல்லாம் நமக்கு எதிராக வரான்னு தேடி லிஸ்ட்டு போட்டு எல்லாருக்கும் எதிராக நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் அடித்து ஒட்டிக்கிட்டு போகிறவங்கள்ட்டெல்லாம் அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் ஜர்னி. தேர் ஆர் மெனி ஹூ இஸ் கோயிங் த்ரூ திஸ். நம்ம நிறைய பேர் இப்படி கடந்து வருகிறார்கள். ஆதி திருச்சபை அனுபவித்த கொடுமை, உபத்திரவங்கள், போராட்டம் பெரிது. நாம் கடந்து வருகிற காரியங்கள் ரொம்ப கம்மி. இந்த காலத்தில் அவர்களை ரட்சித்து இஸ்ரவேலை மீட்ட தேவன், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தன்னுடைய சொந்த தியாக பலியினாலே மீட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆதி திருச்சபையை உபத்திரவத்திலிருந்து மீட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்றைக்கும் நம்மோடு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை விடுதலை செய்வார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், பெரிய காரியங்களை செய்வார், உயர்த்துவார். அடங்கி இருப்போம், அடங்கி இருப்போம். சரிங்களா? கவலைகளை வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தினாலே இருக்கிறவராகவே இருக்கிற யெகோவா தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். அப்பா, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை தந்தருளி எங்களால் மீட்டு கொள்ள முடியாத, காப்பாற்றி கொள்ள முடியாத அதிபாதாளத்தின் பாவத்தின் அதிபாதாளத்திலிருந்து மீட்டீரேப்பா. ஆளுகையிலிருந்து மீட்டீர், மரணத்திலிருந்து மீட்டீர், நித்திய வாழ்வை பரிசளித்திருக்கிறீர். இந்த கொஞ்ச கால உபத்திரவங்கள், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை மகிமையை காண பண்ணுவேன்னு சொன்னீரேப்பா. எல்லாம் மறைந்து போகும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. ஏன்னா நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்கள் மேல் கரிசனையுள்ள தேவன், நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன் என்று விசுவாசிக்கிறோம். கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.